நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல உங்க போனுக்கான ரெண்டு அட்டகாசமான செட்டிங் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். ஒரு புதுமையான செட்டிங், தெரிஞ்சுக்க வேண்டிய செட்டிங், பயன்படுத்த வேண்டிய ஒரு செட்டிங் அப்படி சொல்லலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர்ல ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிபிகேஷனை மிஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா அங்க கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் கூகுள் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கு அடுத்து ஃபோன் நம்பர் ஷேரிங் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. சரி, நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஃபோன் நம்பர் ஷேரிங்னா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இந்த செட்டிங்கை ஆன் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனாக பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃபோனில். அப்படி பயன்படுத்தும் போது அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் தேவைப்படும். அப்படி தேவைப்படும் போது கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய ஃபோன் நம்பரை அந்த அப்ளிகேஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுக்கலாம். அதுக்கு தான் இந்த செட்டிங். இது தேவைன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்கை பயன்படுத்தும் போது கரெக்டாக பயன்படுத்துங்க. அடுத்து எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் கோட்ஸ், இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணுங்க. இதில் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆட்டோஃபில் சர்வீஸ். ஸோ இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில அப்ளிகேஷன் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமாக வெரிஃபிகேஷன் கூட அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும் போது அந்த கோட் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கலி அந்த அப்ளிகேஷன்ல அப்ளை ஆகணும்னு நீங்க விருப்பப்பட்டா இது என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா எப்பெல்லாம் நீங்க அந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷனை பயன்படுத்தும் போது வெரிஃபிகேஷன் கோடை வந்து மெசேஜா அனுப்புறாங்களோ அந்த கோட் ஆட்டோமேட்டிக்கலி அந்த அப்ளிகேஷன்ல அப்ளை ஆயிடும். நீங்க தேவையில்லாம உங்க கீபோர்டை ஓபன் பண்ணி டைப் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அடுத்து டிஃபால்ட் பிரவுசர். நீங்க ஒரு பிரவுசரை ஓபன் பண்ணுங்க. அதுல ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு வந்து உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோட் தேவைப்படும். ஃபோன் நம்பர்ல இருந்து வரக்கூடிய வெரிஃபிகேஷன் கோட் அது ஆட்டோமேட்டிக்கலி அப்ளை ஆகணும்னா இதுக்கும் நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைனா, தேவையில்லைன்னா நீங்க இதை ஆஃப் பண்ணிக்கங்க. சரிங்களா? உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்க இதை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு பயனுள்ள செட்டிங்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோல காமிச்ச இந்த ரெண்டு அட்டகாசமான செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு பயனுள்ள செட்டிங்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவா இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.